Hello friends, இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி முட்டைக்கோஸ் கூட்டு தான் செய்ய போறோம். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் கூட்டு செய்யறதுக்கு பாசிப்பருப்பையும் முட்டைக்கோசையும் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட முட்டைக்கோஸு 1/4 கிலோ இருக்கும், அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 2 விசில்லையே வெந்துடும். முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சும்மா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.